அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பயிற்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில வர்ற மார்ச் 15ஆம் தேதி நம்ம சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம் மாறுறாரு. இத பங்குனி மாத பிறப்பு அல்லது மீன சங்கராந்தி அப்படின்னு நம்ம ஜோதிடத்துல ரொம்ப விசேஷமா சொல்வாங்க. இந்த ஒரு மாசம் சூரியன் குருவோட வீட்ல இருக்க போறதால உலகத்துல பெரிய மாற்றங்கள் நடக்கும். இது ஒரு முக்கியமான காலகட்டம் என்பதால் நாம எல்லாரும் இத பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறப்போ இயற்கை அன்னைக்கும் நமக்கும் ஒரு புது தொடர்பு உருவாகுது. கும்ப ராசிங்கிறது ஒரு நிலையான காற்று ராசி. அங்கிருந்து நீர் ராசியான மீனத்துக்கு சூரியன் போறாரு. இதனால வெயில் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனா மனசுக்குள்ள ஒருவித அமைதி பிறக்கும். இந்த நேரத்துல வர்ற மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகுதுன்னு நம்புவோம். மீன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசி. இது மோட்சத்தை குறிக்கிற இடமாம். சூரியன் இங்க வர்றப்போ ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். கோயில் குளம்னு போறதுக்கும் தர்ம காரியங்கள் பண்றதுக்கும் இது சரியான நேரம்னு சொல்லலாம். மனசுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவான பாதை நமக்கு கிடைக்க சூரிய பகவான் வழிகாட்டுவாரு. இந்த சூரிய பெயர்ச்சியால எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். சிலருக்கு வேலை வாய்ப்புல முன்னேற்றம் கிடைக்கும், சிலருக்கு பயணங்கள் மூலமா நல்ல லாபம் வரும். முக்கியமா ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நேரம் இது. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராம இருக்க நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். முடிவா சொல்லணும்னா இந்த மீன ராசி சூரிய பெயர்ச்சி ஒரு வளர்ச்சிக்கான தொடக்கம்தான். மார்ச் 15லிருந்து ஒரு மாசம் வரைக்கும் நாம எடுக்கிற முயற்சிகளுக்கு சூரியனோட அருள் கண்டிப்பா இருக்கும். நம்பிக்கையோடவும் நேர்மையோடவும் நம்ம கடமைகளை செஞ்சாலே வர்ற காலங்கள் வசந்தமா மாறும். இந்த நல்ல நேரத்தை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பார்ப்போம். அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்களை முதலில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி ரொம்ப சிறப்பான ஒரு கிரக மாற்றம் நடக்கப் போகுது. சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மீன ராசிக்கு மாறப்போகிறார். ஜோதிட சாஸ்திரப்படி 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதனால இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய போகுதுன்னு உறுதியா சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல சுலபமாக நிறைவேறப் போகுது. 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவு ரொம்பவே அமோகமாக இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கூட உங்களுக்கு திடீர் பணவரவுகள் வந்து சேரலாம். ரொம்ப நாளா வராம இருந்த கடன்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து சேரும். கையில காசு தாராளமா புழங்கிறதுனால உங்களுடைய பொருளாதார நிலைமை ரொம்ப உன்னதமா உயரும். இந்த நேரத்துல நீங்க செய்யற முதலீடுகள் எல்லாமே எதிர்காலத்துல பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். வீண் செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும். அதனால உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி பிறக்கும். வேலைக்கு போற ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான பலன்களை கொடுக்க போகுது. அலுவலகத்துல நீங்க எதிர்பார்க்கிற பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே எந்த தடையும் இல்லாம கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் வந்து சேரும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் பல மடங்கு பெருகி தொழில் ரொம்ப சிறப்பா நடக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த நேரத்துல நல்லபடியா ஆரம்பிக்கலாம். வியாபாரத்துல உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க எல்லாம் தானாகவே விலகி போயிடுவாங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாகவே இருக்கும். இவ்வளவு நாளா உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் படிப்படியா குறைஞ்சிடும். உடம்புல ஒரு புது தெம்பும் சுறுசுறுப்பும் பிறந்து வேலைகளை ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. இருந்தாலும் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லா தூங்குறது உங்க ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்தும். மனசுல இருந்த தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். தினமும் கொஞ்ச நேரம் நடைப்பயிற்சி செய்யறது உங்க உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும்.
குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் மாறி சந்தோஷம் நிலைத்திருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கும். வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சாதகமாக முடிவுக்கு வரும். மூத்த சகோதரர்கள் வழியில உங்களுக்கு பலவிதமான உதவிகளும் ஆதரவும் தேடி வரும். பிள்ளைகளுடைய படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு விஷயத்துல நல்ல செய்திகள் வந்து உங்களை மகிழ்விக்கும். குடும்பத்தோட சேர்ந்து வெளியூர் பயணங்கள் போயிட்டு வர்றதுக்கு நீங்க மகிழ்ச்சியாக திட்டம் போடுவீங்க. சமூகத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்துல ரொம்பவே அதிகரிக்க போகுது. அரசாங்க அதிகாரிகளின் நட்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைச்சு பல காரியங்கள் சுலபமாக முடியும். உங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் லாபங்களும் தேடி வரும். சமூக வலைதளங்கள் அல்லது பொது நிகழ்ச்சிகள் மூலமாக புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். உங்களை சுற்றி எப்பவுமே ஒரு நல்ல நேர்மறையான எண்ணங்கள் கொண்ட நண்பர்கள் கூட்டம் இருக்கும். உதவி கேட்டு வர்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு ரொம்ப பெருமைப்படுவீங்க. சொத்துக்கள் வாங்குறது அல்லது விற்கிறது சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். ரொம்ப நாளா புது வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இந்த நேரத்துல தாராளமா வாங்கலாம். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகளெல்லாம் சுமூகமாக முடிந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். புதுசா வீடு கட்டுறதுக்கான வேலைகளை தொடங்குவதற்கு இது ரொம்ப உகந்த ஒரு அருமையான நேரம். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்த தடைகளெல்லாம் முழுமையாக விலகிடும். எந்த ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடும்போதும் நல்லா படிச்சு பார்த்துட்டு போடுறது நல்லது. இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதும் அவசியம். எல்லா காரியங்களும் சுலபமாக நடக்குதே அப்படின்னு நீங்க எப்பவும் கர்வம் கொள்ளக்கூடாது. உங்களுடைய ரகசியங்களை தேவையில்லாம மத்தவங்க கிட்ட சொல்லி சிக்கல்ல மாட்டிக்க வேண்டாம். தேவைக்கு அதிகமா ஆசைப்பட்டு குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிற எண்ணங்களை தவிர்த்திடுங்க. உங்களை நம்பி வர்றவங்களுக்கு மட்டும் உதவி செய்யுங்க. வலிய போய் யாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டாம். நல்ல நேரம் நடக்கும்போது கடினமா உழைச்சா மட்டும்தான் அந்த வெற்றியை தக்க வச்சுக்க முடியும். இப்ப நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இது பொற்காலம். நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே ரொம்ப சுலபமாக வெற்றியாக மாறி உங்களுக்கு பெருமை சேர்க்கும். அரசாங்கம் வழியில நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகள் உங்களை வந்து கட்டாயம் சேரும். தந்தை வழியில இருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த பெரிய பண உதவிகள் எந்த தடையுமின்றி கிடைக்கும். உங்களோட தலைமை பண்பு வெளிப்பட்டு சமூகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு பெரிய திருப்புமுனையாக அமையும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைச்சு புகழ் வெளிச்சம் மேலோங்கும். பெண்கள் வீட்ல ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு பெரிய நிம்மதியோடும் காணப்படுவார்கள். உங்களுடைய கற்பனை திறனும் படைப்பாற்றலும் இந்த நேரத்துல ரொம்பவே பிரகாசமாக வெளிப்படும். ஆடை ஆபரணங்கள் வாங்கறதுல உங்களுக்கு அதிக ஆர்வம் உண்டாகி அதற்காக செலவு செய்வீங்க. தாய்வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமும் லாபமும் வந்து சேரும். மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1ஆம் மற்றும் 2ஆம் பாதத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்ல காலம். வீடு மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப பெரிய லாபத்தை கொடுக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவுவார்கள். நிலுவையில் இருந்த நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து நல்ல தீர்ப்பு கிடைக்கும். தைரியமாக புதிய முயற்சிகள்ல இறங்கி சிறப்பான ஒரு வெற்றியை நீங்க சுலபமாக பதிவு செய்வீங்க. கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பொறுமையாக செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த சிறப்பான பலன்களை நீங்க தொடர்ந்து அனுபவிக்கிறதுக்கு சில எளிமையான பரிகாரங்களை சொல்றேன். தினமும் காலையில் எழுந்ததும் சூரிய பகவானை மனதார நினைத்து கைகூப்பி வணங்குவது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமைகள்ல பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. ஏழை மாணவர்களுடைய படிப்பு செலவுக்கு உங்களால் முடிஞ்ச பண உதவியை சந்தோஷமாக செஞ்சு கொடுங்க. இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.